இது என்னடா ஜிபேல புதுசா ஹார்ட் சிம்பிள் வந்திருக்கு. உள்ள போனா பாக்கெட் மணின்னு காமிக்குது. இதுல இருந்து பணம்லாம் போயிடும் அப்படின்னு பயமுறுத்துறாங்களே. ஒரு ஆர்டிஸ்ட் சிம்பிள் போட்டு ரெண்டு பேர் கை கொடுக்குற மாதிரி ஒரு ஹிஸ்டரியில இருக்கும். சோ இது என்ன காட்டுதுன்னு தொட்டீங்கன்னா உங்க பணம் போயிடும். இதெல்லாம் உண்மையா? ஆக்சுவலி இதுல பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆல்ரெடி யூபிஐல யூபிஐ சர்க்கிள் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருந்தாங்க. அதை தான் இவங்க பாக்கெட் மணி அப்படின்னு இந்த ஹார்ட் ஐக்கான போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்ப என்னோட பையன் இருக்கான், அவனுக்குன்னு எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது. ஆனா அவனோட ஜிபேல இருந்தே என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவன் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான டெக்னாலஜி தான் இது. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னா, இப்போ உங்களோட ஜிபே ஓபன் பண்ணிக்கோங்க, அந்த ஹார்ட் ஐக்கான டச் பண்ணி உள்ள போங்க. இப்ப செட்டப் பாக்கெட் மணிங்கிற இதை செலக்ட் பண்ணிட்டு யாருக்கு பாக்கெட் மணி கொடுக்க போறீங்களோ உங்களோட பையனோ பொண்ணோ அவங்களோட நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களோட யூபிஐ ஐடி காமிக்கும், அது கரெக்டான செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கீழே மந்த்லி லிமிட்டா இல்ல ஒவ்வொரு டைம் பேமெண்ட் பண்ணும்போதும் அப்ரூவ் பண்ணுமா அப்படிங்கறது காமிக்கும். அதுல மந்த்லி லிமிட் அப்படிங்கறத ஓகே கொடுத்து எவ்வளவு லிமிட் ஒரு மாசத்துக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே அந்த டேட் எது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன ரிலேட்டிவ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கதான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்களோட ஆதார் இல்லாம செட்டப் பண்ண முடியாது. அதனால நமக்கு அன்னோன் பர்சனை வச்சு நம்ம இங்க செட் பண்ண முடியாது. சோ கீழே ஆதார்னு செலக்ட் பண்ணி அவங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிருங்க. இப்போ அவங்களோட ஜிபே ஓபன் பண்ணீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்திருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஜிபேல இருந்தே உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். எவ்வளவு லிமிட் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த லிமிட்குள்ள தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதை எப்ப வேணாலும் யாரு செட் பண்ணாங்களோ அவங்களோட ஜிபேல இருந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். சோ இதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்கிறதா எனக்கு தெரியல. சோ நம்ம பசங்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாம், என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத டிஜிட்டல் மூலமா நம்ம எவ்ரி விஷயங்களை ட்ராக் பண்ணிக்க முடியும். அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல மேக்ஸிமம் 5 பேர் ஆட் பண்ணிக்கலாம். மந்த்லி மேக்ஸிமம் 15,000 ரூபாய் செட் பண்ண முடியும். எப்போ வேணாலும் உங்களோட ஜிபேல இருந்தே கேன்சல் பண்ணிக்கலாம். சோ அதனால மத்தவங்க எல்லாம் பீதியை கலப்புற மாதிரி இதை பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்ல. தேவைன்னா செட் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா கண்டுக்காம விட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வரட்டா?